வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட மதியம் 12 மணி நிலவரத்தை பத்தின ஒரு டீப்பான டேட்டா எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு சார்பும் இல்லாம எண்கள் என்ன சொல்லுதுங்கிறத மட்டும் ரொம்ப தெளிவா சுவாரஸ்யமா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். மதியம் 12 மணி நிலவரப்படி தமிழ்நாடு தேர்தல் களத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஒரு தனிப்பெரும் கட்சி 100க்கும் மேலான தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க. நிஜமாவே இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் ஆச்சரியம்னு தான் சொல்லணும். கள நிலவரம் எவ்வளவு வேகமா மாறிட்டு வருதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் இல்லையா? முதல்ல மாநில அளவிலான 12 மணி நிலவரம் எப்படி இருக்குன்னு சுருக்கமா பார்த்துருவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றம் ரொம்ப தெளிவா தெரியுது. தவேக 96 இடங்கள்லயும், அதிமுக 74 இடங்கள்லயும், திமுக 63 இடங்கள்லயும் முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே தேர்தல் களம் எந்த திசை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அடுத்து வாக்கு சதவீதத்துல எவ்வளவு கடுமையான போட்டி நிலவுதுன்னு பாப்போம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முன்னிலை வகிக்கிற இடங்கள்ல பெரிய வித்தியாசம் இருந்தாலும் வாக்கு சதவீதத்துல பாருங்க, மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மி. தவக 33%, திமுக 31%, அதிமுக 30% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அதாவது முதல் 3 கட்சிகளுக்கு இடையிலான போட்டி லிட்ரலா ஒரு ரேசர் தின் மார்ஜின்ல தான் இருக்குங்கிறத இது ரொம்ப நல்லாவே புரிய வைக்குது. சரி, இப்போ சில பெரிய விஐபி வேட்பாளர்கள் சந்திச்சிருக்கக்கூடிய எதிர்பாராத பின்னடைவுகளை பத்தி பார்ப்போம். கரெக்டா இந்த 12 மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்கு. தமிழகத்தோட முதல்வரும் மிகப்பெரிய விஐபியுமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது தொகுதியில பின்னடைவை சந்திச்சிருக்காரு. அதே போல திரு உதயநிதி அவர்களும் தன்னோட தொகுதியில பின்தங்கியிருக்காரு. இது நிஜமாவே அரசியல் களத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அப்படியே ஒரு குறிப்பிட்ட சில முக்கிய மண்டலங்கள் மற்றும் தொகுதிகள்ல நிலவரம் எப்படி பில்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமா சென்னை முழுவதுமே எல்லா தொகுதிகள்லயும் விசில் சின்னம் தான் ஒட்டுமொத்தமா கிளீன் ஸ்வீப் பண்ணி முன்னிலையில இருக்கு. ஆனா அதே நேரத்துல மேற்கு மண்டலத்துல, குறிப்பா கோவை வடக்கு தொகுதியில பாஜகவோட வானதி சீனிவாசன் தொடர்ந்து முன்னிலையில இருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலயும் மக்களோட தீர்ப்பு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த 11,000க்கு மேல அப்படிங்கிற குறிப்பிட்ட நம்பரை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா இவ்ளோ பெரிய வாக்கு வித்தியாசம் ஒரு குறிப்பிட்ட தொகுதியோட தேர்தல் களத்தையே அப்படியே தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. அது எங்கேன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காரைக்குடி தொகுதியில தவவை வேட்பாளர் பிரபு தொடர்ந்து முதலிடத்துல இருக்காரு. காங்கிரஸ் 2வது இடத்துல இருக்காங்க. ஆனா இன்னொரு மிக முக்கிய வேட்பாளர் சுமார் 11,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய அளவுல பின்னுக்கு தள்ளப்பட்டு 3வது இடத்துக்கு போயிட்டாரு. டெஃபினட்டா இது இந்த தேர்தலோட மிகப்பெரிய அப்செட்கள்ல ஒண்ணுமில்ல. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 12 மணி நிலவரத்தோட டேட்டாவை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது இந்த ஒரு புதிய அரசியல் மாற்றத்துல தவக புதிய ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு அப்படின்னு அந்த தரவுகள் நமக்கு சொல்லுது. இதுதான் இன்றைய மதிய நேர டேட்டாவோட மிக முக்கியமான ஒரு டேக்அவே. ஃபைனலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறேன். மதியம் 12 மணிக்கே ஒரு கட்சி 100 இடங்களை தாண்டி முன்னிலையில இருக்கிறப்போ இதே ட்ரெண்ட் கடைசி வாக்கெண்ணிச்ச வரைக்கும் நீடிச்சு ஒரு புதிய அரசாங்கம் அமையுமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸ்பிளைனர் மூலமா தேர்தல் களத்தோட தற்போதைய நிலவரம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களை அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.